ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓமன் கடற்பகுதியில் 3 இந்தியர்களை அமெரிக்க கடற்படை குண்டுவீச்சு கொண்டிருக்கு அப்படின்றது பெரிய அதிர்வலிகளை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா எதற்காக இந்தியர்களை கொல்லணும்? ஏன்னா ஈரான் மீது தான் அவங்க போர் தொடுத்திருக்காங்க. அந்த வகையில் அமெரிக்கர்கள் ஏன் இந்தியர்களை டார்கெட் பண்ணணும்? இந்தியாவை அப்போ அமெரிக்கா ஒரு எதிரி போல பார்க்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற பெரிய கேள்விகள் எழுந்திருக்கு. மோடியை விஸ்வகுரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த சூழலில் இந்தியர்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. ஸோ பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. எதிர்கட்சிகள் இந்தியாவிலும் இது பெரிய விமர்சனமாக மாற்றிருக்காங்க. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? எம்டி செட்டிபெல்லோ அப்படின்ற ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கன் ஜெட் ஒரு மிசைல் மூலமாக இந்த தாக்குதலை நடத்துகிறாங்க. அந்த கப்பலோட பின்பகுதியை அட்டாக் பண்ணுறாங்க. இன்ஜின் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அமெரிக்கர்களை பொறுத்தளவில் ஒரு பிளாக்கேட் அங்கே இருக்குது. ஸோ ஈரானோட எந்த வர்த்தகமும் இருக்கக்கூடாது, ஈரானில் இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயிலை வெளியே கொண்டு வர முடியாத மாதிரி ஒரு பிளாக்கேட், ஒரு தடையை போட்டு வச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ அமெரிக்கர்களை பொறுத்தளவில் எங்கேருந்து பிளாக் பண்ணுறாங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஒமான்லேருந்து பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் கிட்ட போயாச்சுன்னா ஈரான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பெர்ஷியன் கல்ஃப் இருக்குது. பெர்ஷியன் கல்ஃப் எண்டில் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்குது. அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி கல்ஃப் ஆஃப் ஒமான். ஸோ இவங்க கல்ஃப் ஆஃப் ஒமானோட ஒமானோட எண்ட்ல இருந்து அவங்க இந்த பிளாக்கேட் இருக்குல்ல, இந்த தடையை இன்ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த வழியா கப்பல் உள்ள போகுதுன்னா அந்த கப்பல்களை ஸ்டாப் பண்றது. ஈரான்ல இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் எடுத்துட்டு வெளில கப்பல் வராங்கன்னா அவங்களுக்கு தகவல் சொல்றது, திரும்பி போயிருங்கன்னு சொல்றது. அப்படி திரும்பி போகாம திரும்பவும் அவங்க முன்னேறி வராங்கன்னா அவங்கள அட்டாக் பண்றது. ஸோ இப்போ எம்டி செட்டிபெல்லோ அப்படின்ற அந்த கப்பல் பார்த்தோம்னா அமெரிக்கர்களால் தாக்கப்பட்டிருக்கு. அந்த கப்பலில் இருந்த 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 3 இந்தியர்கள் அங்கே இறந்ததால இந்தியாவை அவங்க அட்டாக் பண்ணாங்க, ஒரு இந்தியன் கப்பல் அட்டாக் பண்ணாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கூடாது. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. 3 பேர் இறந்ததால இந்திய கப்பல் தாக்கப்பட்டிருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இந்திய கப்பல் கிடையாது. ஆக்சுவலாக பலாவ் அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல், ஒரு சின்ன ஒரு நாடு தான் அந்த பலாவ் அப்படின்ற நாடு. ஏறக்குறைய 17-18 மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பலில் இருந்த பெரும்பான்மையான செயிலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்தியர்கள். மொத்தம் 28 பேர் அந்த கப்பலில் இருந்திருக்காங்க. அதில் 24 பேர் இந்தியர்கள். அதில் இறந்த 3 பேரும் பார்த்தோம்னா இந்தியர்கள். ஸோ அமெரிக்கன்ஸோட இன்டென்ஷன் இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி கொல்லணும் அப்படின்றது கிடையாது. ரெண்டாவது, அவங்களோட இன்டென்ஷன் இந்தியன்ஸை கொல்லணுன்றது இல்லைனாலும் போர் காலகட்டத்தில் சிவிலியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது. சிவிலியன்ஸுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நீங்கள் பத்திரமா கவனமாக இருக்கணும். பட் அந்த இடத்துல அமெரிக்கர்கள் தோற்றுருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் சாதாரண சிவிலியன்ஸ் இப்போ இந்த மோதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை ஏற்கனவே நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. வேற நிறைய கப்பல்களையும் இதே மாதிரி தாக்கியிருக்காங்க அமெரிக்கர்கள். ஏறக்குறைய 8-9 கப்பலை தாக்கியிருக்காங்க. குறிப்பாக அந்த மாதிரி இன்ஜின் ரூமை அட்டாக் பண்ணுறது. ஏன்னா இன்ஜின் ரூம் அட்டாக் பண்ணியாச்சுன்னா அந்த கப்பல் செயலற்று போயிடும். ஸோ அதுக்காக தான் அதோட இன்ஜின் ரூமை அட்டாக் பண்ணுறது. ஸோ அவரோட நோக்கம் என்னன்னா கப்பலை மூழ்கடிக்க கூடாது, இன்ஜின் ரூம் அட்டாக் பண்ணி அந்த கப்பலை செயலிழக்க செய்யணும். ஸோ அந்த விஷயத்த பண்ணுறாங்க. அது பண்ணும்போது 3 செயிலர்ஸ் பார்த்தோம்னா இறக்குறாங்க. ஏறக்குறைய 8-9 கப்பலுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதில் ஒரு கப்பல் மட்டும் முங்கிருக்கு. ஸோ இப்போ இந்த கப்பல் தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அமெரிக்கர்கள்ட்ட இருந்து எந்த வார்னிங்கும் வரல, அவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கப்பல் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அமெரிக்கர்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நாங்கள் அவங்களுக்கு போதிய எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தோம், அதை அவங்க கேட்காம முன்னேறி வந்ததால் நாங்கள் அவங்களை அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க. இந்தியா இதை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தளவில் அமெரிக்கன் டிப்ளமேட்டை சமன் பண்ணுறாங்க. சமன் பண்ணி கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா இதை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. ரொம்ப சீரியஸான மேட்டர் தான். ஏன்னா சாதாரண பொதுமக்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இப்போ பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு தெரியும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் போயிட்டு இருக்கு.
ஒரு நேவல் பிளாக்கேடும் அங்கே இப்போ இருக்கு. அதனால பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இப்போ உயிரிழப்புகளும் அந்த பிளாக்கேட்னால இந்தியாவுக்கு ஏற்பட்டுருக்கு. ஸோ நமக்கு பார்த்தோம்னா பெரிய இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. இப்போ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா ஷேடோ ஃப்ளீட்டும்பாங்க. ஷேடோ ஃப்ளீட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்த பழைய கப்பல்கள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு சில இல்லீகலான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது, திருட்டுத்தனமாக ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஷேடோ ஃப்ளீட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேடோ ஃப்ளீட்டில் கூடிய கப்பல்கள் ஆயில் டேங்கர்ஸ் பார்த்தோம்னா அதோட ஓனர்ஸ் யாருன்றதெல்லாம் ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது பழைய கப்பல்களாக இருக்கும். ஓனர்ஸ் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஷெல் கம்பெனிஸும்பாங்கல்ல, ஷெல் கம்பெனிஸோட கண்ட்ரோலுக்கு கீழே அந்த ஷேடோ ஃப்ளீட் இருக்கும். ஸோ கரெக்டாக ஓனர்ஸை ட்ராக் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். ரஷ்யா பார்த்தோம்னா பெரிய அளவில் இந்த ஷேடோ ஃப்ளீட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரஷ்யா மேலே பொருளாதார தடை இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பொருளாதார தடையை மீறி எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷேடோ ஃப்ளீட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கர்களோட குற்றச்சாட்டு என்னன்னா ஈரானும் இந்த மாதிரி ஷேடோ ஃப்ளீட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அமெரிக்காவோட இந்த தடையை மீறி அவங்களோட எண்ணெயை வெளியே கொண்டு போகிறதுக்கு ஷேடோ ஃப்ளீட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த செட்டிபெல்லோ அப்படின்ற அந்த கப்பல் இருக்குல்ல, அதுவும் ஷேடோ ஃப்ளீட்டோட ஒரு அங்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த செட்டிபெல்லோ அப்படின்ற அந்த கப்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓனர்ஷிப்பில் நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ ஃப்ளாக் ஆஃப் கன்வீனியன்ஸும் வாங்க. இப்போ ஒவ்வொரு கப்பலும் அவங்களோட ஃப்ளாகை வந்து வச்சுக்கணும். எந்த நாட்டு கப்பல் அப்படின்றத காட்டுறதுக்கு அவங்க ஃப்ளாகை வந்து கரெக்டாக ஏற்றி வைக்கணும். இப்போ ஃப்ளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா சில நாடுகளில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், லேபர் லாஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சூழல் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதை வந்து ஃப்ளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த செட்டிபெல்லோ அப்படின்ற கப்பல் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி பலாவ் அப்படின்ற நாட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த நாட்டில் பாப்புலேஷனே மொத்தம் பார்த்தோம்னா 17,000 தான் இருக்காங்க. ஸோ அந்த நாட்டில் ஏன் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அங்கே நான் சொன்ன மாதிரி லாபம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக அதை பண்ணுறாங்க. அந்த கப்பலோட மெயின்டெனன்ஸ் பார்த்தோம்னா யூஏஇல இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு நிறுவனம் வந்து அந்த மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ ஓனர்ஷிப்பில் பார்த்தோம்னா இந்த கப்பலில் எக்ஸாக்டாக அதுலலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஒரு ஷேடோ ஃப்ளீட்டுக்கான கூறுகள் பார்த்தோம்னா இந்த கப்பலில் நம்ம பார்க்க முடியுது. அதனால அமெரிக்கர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா இது ஒரு ஷேடோ ஃப்ளீட்டை சேர்ந்த ஒரு கப்பல் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. அதுல உண்மை இருக்க வாய்ப்பும் இருக்கு. இப்போ இந்தியன்ஸை பொறுத்தளவில் இந்த மர்ச்சன்ட் நேவி இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இதில் இந்தியன்ஸோட ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகம். ஏறக்குறைய 3-3 லட்சம் இந்தியர்கள் பார்த்தோம்னா மாலுமிகள் செயிலர்ஸாக அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட கப்பல்களில் இந்தியர்கள் இருப்பாங்க. ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் ஏறக்குறைய 10-12% இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால இந்தியன்ஸ் பார்த்தோம்னா எல்லா கப்பல்கள்லையும் இருப்பாங்க, நிறைய கப்பல்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கப்பலை தாக்கும்போது அங்கே இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க. அதில் 3 இந்தியர்கள் பார்த்தோம்னா இறக்குறாங்க. ஸோ இப்போ பெரிய ஒரு சிக்கலான சூழல் அது ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, இப்போது ஈரானுடைய அந்த போர், ஈரான் அமெரிக்கா போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நாளாக இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸும் ஓப்பன் ஆகலை, அங்கேயும் பிளாக்கெட் இருக்குது. ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எப்பொழுது இது முடிவுக்கு வரும்ன்றாங்க. பேய் வரும்ன்ற மாதிரி கடைசி வரைக்கும் முடிவுக்கே வர மாட்டேங்குது. இப்போ கடைசி சில நாட்களில் பார்த்தோம்னா பெரிய ஒரு எஸ்கலேஷன் நடந்திருக்கு. அமெரிக்கர்கள் கடுமையாக ஈரானில் இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு அமெரிக்கன் ஹெலிகாப்டரை வீழ்த்துறாங்க. அந்த ஹெலிகாப்டரில் இருந்த பைலட்ஸ் தப்பிச்சிடுறாங்க. பட் அமெரிக்கன் ஹெலிகாப்டர் பார்த்தோம்னா சுட்டு வீழ்த்தப்படுது. அதுக்கப்புறம் அமெரிக்கர்களும் அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு ட்ரூஸ் இருக்குது, அமைதி ஒப்பந்தம் வந்து இப்போ நிலுவையில் அமலில் இருக்குது. அது அமலில் இருக்கும்போது இந்த மாதிரியான சண்டைகளும் பார்த்தோம்னா போயிட்டுருக்கு. ஸோ ட்ரம்ப் சொன்ன மாதிரி உலகத்திலேயே ரொம்ப மோசமான ட்ரூஸ்னா இதுதான். ஏன்னா ட்ரூஸ் இருக்கும்போதே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப மோசமான ஒரு ட்ரூஸ் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொன்னார். அது உண்மையும் கூட தான். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு எஸ்கலேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, கடுமையான ஒரு ட்ரூத் சோஷியலில் ஒரு போஸ்ட் போடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, சீக்கிரமாக இந்த போர் ஒரு முடிவுக்கு வரலன்னா
சீக்கிரமா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈரான் வரலன்னா நாங்கள் அடுத்தது கார்க் ஐலண்டை தாக்குவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. கார்க் ஐலண்டை பொறுத்தளவுல பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவு. ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெயை கார்க் ஐலண்ட் வழியாக தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும். ஏறக்குறைய 95% ஆஃப் இரேனியன் ஆயில் கார்க் ஐலண்ட் வழியாக தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது கார்க் ஐலண்ட் தாக்கப்படுது, கார்க் ஐலண்ட் கைப்பற்றப்படுதுன்னா அது பெரிய பாதிப்பை ஈரானுக்கு ஏற்படும். ஈரானோட பொருளாதாரம் முடங்கி போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது டக்குன்னு இப்போ அமெரிக்கா வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று, கார்க் ஐலண்டை கைப்பற்றிடுவோம்னு சொல்றது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு தெரியும் போர் ஸ்டார்ட் ஆகுது, அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் ஈரானும் பார்த்தோம்னா அமெரிக்காவோட பேஸ் எல்லாம் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன ரீசெண்ட் எஸ்கலேஷன் அமெரிக்கா அட்டாக் பண்ணுறாங்கன்னு அதுக்கும் ஈரான் பதிலடிலாம் கொடுத்தாங்க. அவங்களும் வேற நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் எல்லாம் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹொர்மூஸ்ல கப்பல் போக்குவரத்தை ஈரான் ஸ்டாப் பண்ணுறாங்க. நாங்கள் எந்த கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்குறோமோ அந்த கப்பல்கள் மட்டும்தான் போக முடியும், மற்ற கப்பல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக ஐரோப்பிய கப்பல்கள், அமெரிக்க கப்பல்கள் எல்லாம் அனுமதிக்க மாட்டோம். ஸோ ஒரு பிளாக்கேடை அவங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க சைட்ல இருந்து கல்ஃப் ஆஃப் ஒமான் சைட்ல இருந்து இன்னொரு பிளாக்கேடு அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அதோட நோக்கம் என்னன்னா, எங்க கப்பல்களை நீங்க விடலைன்னா உங்க கப்பல்களை நாங்க விட மாட்டோம், ஆல் ஆர் நத்திங், ஒன்றும் எல்லா கப்பலும் போகணும் இல்லைன்னா எந்த கப்பலுமே போகாது அப்படின்ற மாதிரி அமெரிக்கர்களும் பார்த்தோம்னா இன்னொரு சைடில் பிளாக்கேட் பண்ணுறாங்க. இந்த பிளாக்கேட் இருக்குல்ல, இது ஈரான் மேலே பெரிய அழுத்தத்தை போடுது. ஏன்னா ஈரானை பொறுத்தளவில் எண்ணெய் ஏற்றுமதியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ ஆயில் டேங்கர்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் வழியாக வெளியே போக முடியாதுன்ற சூழல் ஏற்படுதுன்னா ஈரானால் எண்ணெயை ஏற்றுமதி பண்ண முடியாது. ஈரானோட பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. ஈரானோட கரன்சி கொலாப்ஸ் ஆகுது. நார்மலாக ஈரான் ஏற்றுமதி பண்ண எண்ணெயோட ஒப்பிடும்போது ஏறக்குறைய 3% தான் இப்போ ஏற்றுமதி பண்ணுறாங்க. நார்மல் டைமில் 100 பேரல் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா இப்போ வெறும் 3 பேரல் தான் அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஈரானோட பொருளாதாரம் பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டுட்டு இருந்தது, அங்கே போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆயில் எக்ஸ்போர்ட்டையும் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணியாச்சு. ஈரானால் பெருசாக இப்போ எண்ணெயையும் ஏற்றுமதி பண்ண முடியல. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன்று, ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணுறாரு, கார்க் ஐலண்டை கைப்பற்றிடுவோன்னு சொல்கிறாரு. இன்னொரு சைடில் அமெரிக்கன் பிளாக்கேடும் பார்த்தோன்னா ஏறக்குறைய 30-40 டேஸ் கன்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, 30-40 கூட போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போரே 100 நாளை தாண்டி போயிடுச்சு, பிளாக்கேடும் ஏறக்குறைய 50 டேஸ் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஈரானோட பொருளாதாரத்தை பெரிய லெவலில் அதல பாதாளத்துக்குள்ள தள்ளிருச்சு. ஸோ இப்போ ஈரானுக்கும் சிக்கல் இருக்கு, அமெரிக்காவுக்கும் சிக்கல் இருக்கு. அமெரிக்காவும் இந்த போரை சீக்கிரம் முடிவு கொண்டு வராமல் இழுத்துக்கிட்டே போனால் உலகம் பொருளாதாரம் பெரிய பாதிப்பை ஃபேஸ் பண்ணுது. அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. எலெக்ஷன் வருது, ட்ரம்ப்போட அந்த பிரிஸ்டீஜ் அடி வாங்குது. பெரிய வீர பேச்செல்லாம் அங்கே போய் பேசிட்டு இவ்வளவு நாட்கள் ஆனதுக்கு அப்புறமும் ஈரானை வழி கொண்டு வர முடியல. இல்லை இந்த போர் டக்குன்னு முடிஞ்சிடும், இது ஒரு சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷனாக இருக்கும்லாம் பேசிட்டு போனாங்க. ஏன்னா வெனிசுவேலாவில் குயிக்காக முடிச்சிடுறாங்க, மடுரோவை கைப்பற்றிடுறாங்க, அதுக்கப்புறம் வெனிசுவேலா வழி கொண்டு வராங்க. அப்போ இருந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா சீக்கிரமா ஈரானையும் வழிக்கு கொண்டு வந்துருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அங்கே போய் இப்போ மாட்டிட்டு இருக்காங்க, அவங்க எதிர்பார்த்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியல. ஸோ உலகத்துக்கும் இந்த போரை சீக்கிரமா முடிவு கொண்டு வரணுன்ற அவசரம் இருக்கு, அமெரிக்காவுக்கும் அந்த அவசரம் இருக்கு, ட்ரம்ப்புக்கும் இருக்கு, ஈரானுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஈரானுக்கு உடனே இந்த போரை சீக்கிரம் முடிவு கொண்டு வரலாம்னா கார்க் ஐலண்டை மேபி கைப்பற்றலாம், இல்லாட்டி அது சும்மா பேசுறாரான்னு தெரியல, ஆனா ட்ரம்ப் அதை சொல்றாரு. ஆனா எக்கனாமிக் இந்த பிளாக்கேட் இருக்குல்ல, நேவல் பிளாக்கேட் உண்மை, அது நடந்துட்டு இருக்கு. நேவல் பிளாக்கேட் ஈரானுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஈரானும் இப்ப நெகோசியேட் பண்ண வரணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ட்ரம்ப் என்ன பண்றாரு, கார்க் ஐலண்டை தாக்க போறேன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் உள்ள என்டர் ஆகிறாங்க. இந்த மாதிரி சில டேர்ம்ஸுக்கு இறங்கி வந்திருக்காங்க. ஈரானை பொறுத்தளவுல சில விஷயத்துக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க. ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் சீக்கிரம் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற சூழல் இருக்குன்றாங்க. ஸோ இப்போ எதிர்பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா, சீக்கிரமா ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படலாம் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த மாதிரியான சூழலை பார்த்துருக்கோம். அமைதி ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுருவாங்க, பாகிஸ்தான் நெகோசியேட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும்லாம் பேசிட்டு கடைசியில் லாஸ்ட் மினிட்ல கொலாப்ஸ் ஆகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த பீஸ் டாக்ஸ் எல்லாமே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிறத பார்க்குறோம்.
இப்போ திரும்பவும் அது நடக்குமான்னு தெரில. பட் இந்த தடவை நான் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ட்ரம்ப்புக்கும் அவசரம் இருக்கு, அதே மாதிரி ஈரானுக்கும் இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ மேபி இந்த தடவை ஒரு ஒழுங்கான ஒரு ஆமாம் ஒரு இந்த போர் முடிவுக்கே வரலாம். சீஸ்ஃபயர்ன்றது டெம்பரரியான விஷயம். இந்த போர் முடிவுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனால் முடிவுக்கு வந்தால் இஸ்ரேலுக்கு தான் பிடிக்காது. உடனே லெபனான் மீது தாக்குதல் ஒன்று நடத்துவாங்க, அப்புறம் ஈரான் வந்து இஸ்ரேல் அடிப்பாங்க, அப்புறம் திரும்ப அந்த சண்டை இருந்துக்கிட்டே இருக்குமா? இஸ்ரேல் இதை எப்படி பார்ப்பாங்க? இப்போ இந்த போரை பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி எல்லா நாடுகள்லையுமே இந்த போருக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்கு, இஸ்ரேலை தவிர. இஸ்ரேலில் போருக்கு ஆதரவாக மக்கள் இருக்காங்க, பெரும்பான்மையான மக்கள் போருக்கு ஆதரவாக இருக்காங்க. மற்ற எந்த நாடுமே உலகத்தில் இந்த போருக்கு ஆதரவாக இல்லை. இஸ்ரேலை பொறுத்தளவில் இல்லை, சண்டை போடணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா ஈரானை தரைமட்டமாக்கணும். அவங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்ஸ் பற்றி தெரியாது. ஈரான்ற ஒரு நாடு கம்ப்ளீட்டாக வீழ்ந்தாச்சுன்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை பற்றிலாம் தெரியாது. அது அப்புறம் பெரிய ஒரு இமிகிரேஷன் கிரைசிஸை கிரியேட் பண்ணும், ஜியோ பொலிட்டிக்கலாக பேலன்ஸ் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகும், ஒரு ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகும். அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஈரான்ற ஒரு நாடு எனக்கு எதிரி. அதுவும் குறிப்பாக அந்த கடந்த 100 நாட்களில் இஸ்ரேல் மேலேயும் நிறைய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால இனி நம்ம ஈரானை விடவே கூடாது. இஸ்ரேலோட மைண்டே எப்பவும் இப்படி தான், நம்ம மேலே ஒரு அடி விழுந்துச்சுன்னா அடுத்தது எதிரிக்கு ஒரு 100 அடி கொடுக்கணும், அவனை இல்லாமல் பண்ணிடணும், உடனே எக்ஸ்ட்ரீம் மோடுக்கு போயிடுவாங்க. இப்பயும் ஈரானை நம்ம விடவே கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இஸ்ரேல் இருக்காங்க. பட் இஸ்ரேல் ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம், ஆனால் அந்த போரை உலகம் அனுமதிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. குறிப்பாக அமெரிக்காவாலையும் இந்த போரை சண்டை போட்டுட்டே இருக்க முடியாது. ஈரான் இவ்வளோ நாள் இந்த போரை சண்டை போட்டதே நம்மளால நம்ப முடியாது, பெரிய ஆச்சரியம் தான். இவ்வளோ நாள் டஃப்பாக சண்டை போட்டு அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடோட மோதி நிற்க முடியுதுனாலே பெரிய விஷயம்தான். அதை அவங்களும் சாதிச்சு காட்டிட்டாங்க. ஸோ இப்போ டைம் நெருங்கிருச்சு, இப்படியே போய்கிட்டே இருக்க முடியாது. இப்போ நார்மலான ஒரு போர், ஒரு சைடில் ஈரான் ரஷ்யா சண்டை போட்டிருக்காங்கன்னா ஓகே, அது கன்டினியூ ஆகலாம், 4 வருஷம் 5 வருஷம் கூட கன்டினியூ ஆகலாம். இப்போ இஸ்ரேல் இது ரஷ்யா உக்ரைன் மாதிரி, சாரி ரஷ்யா உக்ரைன் தான் நான் சொல்கிறேன், நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆமாம், நான் ரஷ்யா யுக்ரைன் சொல்கிறேன். ஒரு சைடில் ரஷ்யாவும் யுக்ரைனும் சண்டை போட்டிருக்காங்க. அதுவும் உலகத்துக்கு பெரிய பாதிப்பை கொடுக்குது, சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்லாம் ஏற்படுது. பட் இருந்தாலும் ஓகே, அது நடந்தாலும் அந்த போர் ஒரு சைடில் நடக்கும், இன்னொரு சைடில் உலகம் இயங்கிட்டு இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆனால் இது அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் நடுவில் பிளாக் ஆகுது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தான் உலகத்துக்கு தேவையான 20% ஆயில் அங்கிருந்து தான் வந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வரக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் பெரும்பாலும் ஏஷியாவுக்கு போகுது, சைனாவுக்கு பெரும்பாலும் போயிட்டு இருக்கு. அப்போ சைனாவும் இதை அனுமதிக்க முடியாது. சைனா தான் இன்னைக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டர் ஈரானுக்கு. இதனால சைனாவும் பாதிக்கப்படுறாங்க, சைனா பாதிக்கப்படுறாங்க, ஈரான் பாதிக்கப்படுறாங்க, அப்புறம் ஜப்பான் பாதிக்கப்படுறாங்க, இந்தியா பாதிக்கப்படுறாங்க. இப்படி எல்லாரும் பாதிக்கப்படும் போது ரஷ்யா யுக்ரைன் வார பார்த்துட்டு சும்மா இருக்கிற மாதிரி இருக்க முடியாதுங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாக அந்த போரை முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கு. அப்போ அமெரிக்கா மேலே எல்லாரும் ப்ரெஷர் போடுவாங்க. அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ ரஷ்யா யுக்ரைன் வார நடக்கும்போது ட்ரம்ப் வந்து எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, அங்கே என்ன நடந்தாலும் எனக்கு என்னன்னு பேசிட்டு போனார். பைடன் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார், ட்ரம்ப் பெருசாக சப்போர்ட் பண்ணல. அதுக்கு இந்த மாதிரி பதில் தான் சொன்னார், ஐ டோன்ட் கேர் வாட் ஹேப்பன்ஸ் தேர்னார். இங்கே அப்படி சொல்ல முடியாது, ஐ டோன்ட் கேர்னு சொல்ல முடியாது, நீ தான் போய் மாட்டிட்டு இருக்காங்க. இங்கே டக்குன்னு நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்கனாலும் அசிங்கமாக போயிடும். அப்போ அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து சில விஷயங்களை அக்ரி பண்ண வைக்கணும், ஈரானை சில காம்ப்ரமைஸுக்கு இறக்கி கொண்டு வரணும். அப்போதான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். நான் இவ்வளோ பெரிய படைகளோட போனேன், இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தினேன், இந்த தாக்குதல்லாம் நடத்துறதுனால ஈரானும் வலிக்கு வந்துட்டாங்கன்னு நீ அங்கே சொல்ல முடியும். இல்லை சும்மா ரிவர்ஸ் போனீங்கன்னா எல்லாம் சிரிச்சிடுவாங்க உங்களை பார்த்து, ட்ரம்ப்போட இமேஜ் ரொம்ப உடஞ்சி போயிடும். ஸோ அதனால இப்போ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு, அதனால முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, அப்படி இல்லைன்னா இந்தியாவோட பெட்ரோல் விலையும் இன்னும் ஏறிட்டே. ஆமாம், ஏற்கனவே எதை கேட்டாலும் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல போர் நடந்துட்டு இருக்குன்றாங்க. எல்லாம் டீ கடையில் ரேட் ஏறாலும் அதான் சொல்றாங்க. அஞ்சு முட்டாய் விளையாடுனா கூட ஹோர்முஸ்ல மூடி இருக்குங்க அப்படின்னு. இப்போ இந்த பிரியாணி கடையில் பார்த்தா ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, சைடில் பெட்ரோல்னு எழுதி வச்சிருக்காங்க. பெட்ரோல் என்ன எழுதி வச்சிருந்தாங்க, சைடில் கேஸ் எழுதி வச்சிருந்தாங்க, சாரி கேஸ் எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா கேஸோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். அந்த மெனு கார்டு பக்கம் கேஸ்ன்னு எழுதி வச்சிருக்காங்க, ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால பெரிய சிக்கல் இந்தியாவுக்குலாம், அது பெரிய சிக்கல். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இன்னும் பெரிய சிக்கல். இப்போ நமக்கு தெரியும் நம்மளோட
எண்ணெய் நிறுவனங்கள்லாம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெயினில் இருக்காங்க. இது கன்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா தாங்க முடியாது. இப்போ பெட்ரோல் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இப்போ நம்மளே பார்த்தோன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் இதுக்கு முன்னாடி செலவழிச்சதை விட இப்போ பெட்ரோல் நிறைய செலவழிச்சுட்டு இருக்கோம். சாதாரண மக்களுக்கு இது பெரிய சிக்கல் தான். இந்தியா மாதிரி நாடுகள், குறிப்பாக ஏழைகள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த போரால் என்ன நடக்குதுன்னா உணவுப் பொருட்களோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. உணவுப் பொருட்களோட விலையெல்லாம் ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை வராது. அதனால அவங்களுக்கு அதை ஈஸியாக தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் ஏழைகள் நிறையா வாழக்கூடிய நாட்டில் 20% ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏற்படுதுன்னு வச்சுப்போமே, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ நிறைய இந்தியா மாதிரியான நாடு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பான்மையான மக்கள் அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு 75% அவங்க உணவுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உணவுக்கு, இருப்பிடமுக்கு, இதுக்கே பெரும்பான்மையான பணத்தை செலவழிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உணவுப் பொருட்களோட விலை ஒரு 20% ஏறிச்சுன்னா அவங்க பட்னி இருக்க வேண்டிய சூழல் தள்ளப்படுவாங்க. அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் இது இந்தியாவுக்குலாம் ரொம்ப பெரிய சிக்கல். இந்த போர் சீக்கிரம் நிற்கிறது நமக்கு நல்லது. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.